வணக்கம் நண்பர்களே. ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் ஒவ்வொரு கூட்டணி கட்சிக்கும் எவ்வளவு வாக்குகள் இதுக்கு முன்னாடி அவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பொதுவாக எல்லா கூட்டணி கட்சி தலைமைகளும் அதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதை தயார் பண்ணிட்டு தான் அந்த தொகுதியில் அவங்க கேட்டாங்கன்னா அந்த தொகுதியில் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணுமா இல்லை வேறு தொகுதி கொடுக்கணுமான்னு அந்த வகையில் பார்த்தா தேமுதிக ஐயா விஜயகாந்தோடைய கட்சி அம்மையார் பிரேமலதா பேசி வாங்கியிருக்க அந்த கூட்டணி அதில் தருமபுரி தொகுதியில் என்ன இவங்க செல்வாக்குன்னு பார்த்தா வெறும் 7,000 ஓட்டு. அந்த தருமபுரி தொகுதி அது பக்கத்தில் இருக்க தொகுதி ஏதோ இவங்க கேட்டிருக்காங்க போல இருக்கா. அப்போ ஸ்டாலின் இது பண்ணியிருக்காரு. அங்கே இருக்க நிர்வாகிகளை கூப்பிட்டு கேட்டால் அவங்க இல்லை, அங்கே அவங்க 7,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு தருமபுரி தொகுதியில் யார் திமுகனாலும் ஜெயிக்க முடியாது. அது தேமுதிக கொடுத்தாலும் சரி, திமுகனாலும் இவங்க சப்போர்ட்னாலும் ஜெயிக்க முடியாது. அப்போ அது அவுட்டு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஒன்று. இன்னொன்று, தருமபுரி டவுன் அண்டு மற்ற பகுதிகள், அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பார்த்தா ஒன்றும் பெருசாக இவங்களுக்கு ஆதரவு இல்லை, டவுன் தவிர. அதுவுமே இப்போ இந்த புது பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டுங்கிறதுல இந்த வணிகர்களை போட்டு ரொம்ப பாடாப்படுத்தியிருக்காங்க. இந்த வணிகர்களுடைய அதிருப்தி திமுகவுக்கு எதிராக தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால தருமபுரி தொகுதி இவங்களுக்கு இது இல்லை. ஏன்னா இப்போ அது பாமகவுக்கு என்டிஏயில் பாமக ஒதுக்கியிருக்காங்க. அதில் நம்ம ஜெயிக்கலாமா தருமபுரியில் அப்படின்னு நினைக்கிறப்போ இல்லை, அவுட் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இது தேமுதிக வச்சா ஜெயிச்சிடலாமா அப்படி, ஏன்னா அவங்கள அதுக்காக தான் நம்ம கூட்டணிக்குள்ளே கூப்பிட்டு அள்ளி கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை வச்சு ஜெயிச்சிடலாமா அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு வெறும் 7,000 ஓட்டு தான் கிடச்சிருக்கு. அந்த அம்மா கிடைச்ச யோகத்தை பார்த்தீங்களா. நான் அதை வேறு எதுவும் விமர்சனம் பண்ண விரும்பலை. எத்தனை ஒரு விதி விளையாட்டுன்னு தான் இதை சொல்லணும். அவ்வளோ பெரிய அரசியல் சாணக்கியனோட மகன்னு சொல்லிக்கிற ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு, யார் கொண்டு போய் 10 தொகுதி கொடுத்துருக்காரு. இதை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் தேமுதிகவில் இருக்கவங்களுக்கே ஆச்சரியமாக தான் இருந்திருக்கும், நமக்கு இவ்வளோ கிடச்சிடுச்சா அப்படின்னு. அந்த அளவுக்கு உள்ளது தான். அதை வச்சு ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத இவங்க ஓரளவுக்கு உணர்ந்துக்கிட்டாங்க. இனி தொடர்ந்து தேர்தல் களத்தில் பார்ப்பாங்க. தேர்தல் தினம் அன்று மனசாட்சியோடு சிந்தித்து வாக்களியுங்கள். தொடர்ந்து சேனல் பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.